வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். நீதிமன்றங்களில் வேலை வாங்கி தருவதாக தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்களில் 800க்கும் மேற்பட்டவர்களிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளது கும்பல் ஒன்று. மாவட்டத்திற்கு 2 ஏஜெண்டுகளை நியமித்து ஏமாற்றிய திருப்பூர் ஆசாமி சிக்குவாரா? தேசத்தில் பிளே ஸ்கூல் உரிமையாளர் அவரது மனைவியாலேயே கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி பேருந்து டிரைவருடன் சேர்ந்து கணவரை பாம்பை விட்டு கடிக்க வைத்து கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? சென்னையில் அக்கா மகளுக்கு ஆபாச புகைப்படம் அனுப்பிய அரசு மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பியின் மருத்துவ படிப்புக்கு அக்கா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட ஆத்திரத்தில் அத்துமீறலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் குடிசை வீட்டுக்குள் இருந்து கொண்டு 357 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி மோசடி செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 3000 பேரை பயன்படுத்தி வருமான வரித்துறையினரையே மிரள வைக்கும் அளவுக்கு மோசடியை அவர் அரங்கேற்றியது எப்படி? மும்பையில் போலி டிசிபி அதிகாரி உடையில் 15 ஆண்டுகளாக வலம் வந்து தொழிலதிபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணத்தை சுருட்டியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமிதாப் பச்சன், ஜாக்கி ஷெராப் என பாலிவுட் பிரபலங்களையும் நம்ப வைத்த மோசடி மன்னன் சிக்கியது எப்படி? கோவை அருகே போலி தங்கக்கட்டியை கொடுத்து 7.5 சவரன் தங்க நகைகளை மோசடி செய்த ஆந்திர தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். 50 லட்சம் ரூபாய் தங்கக்கட்டி காசைப்பட்டு 10 லட்சம் ரூபாய் நகையை நகைக்கடைக்காரர் இழந்தது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.